மக்களே வணக்கங்க. இதாங்க மேட்டூர் வண்டி, ஈரோடு டு மேட்டூர் டேம். கம்மி ரேட்டுங்க. டிக்கெட் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மி, வெறும் 25 ரூபா தாங்க. 50 ரூபாயிலிருந்து 25 ரூபா தான் டிக்கெட் சார்ஜு. பிளாட்ஃபாரம் 4ல் நிற்குதுங்க வண்டி. எப்பயுமே 4 தான் நிற்கும். வெறும் 5 பாக்ஸ் மட்டும்தான். வெறும் 5 பாக்ஸ் தாங்க. சரியான வண்டி. பிளாட்ஃபாரம் இந்த வண்டி மேட்டூர் டேமுக்கு போகிறவங்க வந்து பிளாட்ஃபாரம் எப்பயுமே 4க்கு வந்துடுங்க. கொஞ்சம் 4 நம்பர் பிளாட்ஃபாரம் வந்தீங்கனாலே ஓகேங்க. ஜம்முன்னு இருக்கும் வண்டி. பாருங்கள், 1 2 3 ஒரு 5 பாக்ஸுங்க. மொத்தம் 5 பாக்ஸு. டிக்கெட் சார்ஜ் தாங்க ரொம்ப கம்மியாகிடுச்சு. பேசஞ்சருக்கு 50 ரூபா இருந்துச்சு ஃபஸ்ட்டு, இப்போ வந்து 25 ரூபா தாங்க. வெறும் 25 ரூபா தான். வண்டி ஒரு 8 மணிக்கு போயிருங்க. கூட்டன்றது கிடையாது, ஜாலியாக போகலாம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஈரோட்லேயே கரெக்டாக 5 மணிக்கு எடுக்கிறாங்க. சும்மா ஒரு 10 பேர் தாங்க இந்த வண்டிக்கு இருக்கும். சும்மா 10 மெம்பர்ஸ் தான், அவ்வளோதான். சரியான வண்டிங்க, ஜம்முன்னு இருக்குது. ஆனால் 5 பாக்ஸு டெய்லியுமே ரன்னிங் ஆகிற வண்டிங்க. ஈரோடு டு மேட்டூர் ஆனால் டெய்லியுமே ரன் ஆகிற வண்டி. அருமையான வண்டி. பிளாட்ஃபாரம் 4ல் எப்பயுமே நிற்குங்க. வணக்கங்க. ட்ரெயின்குள்ளே பாருங்கள், சுத்தமாக கூட்டம் கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்குது. கூட்டமே இல்லைங்க, ரொம்ப கம்மி. கூட்டன்றேன்னு சொல்கிற ஒருத்தர் கூட இல்லை. ஜம்முன்ருங்க வண்டி. சீட்டு எல்லாமே ஜம்முன்ருக்கு. நீட்டான வண்டி. வெறும் 5 பாக்ஸுங்க. மேட்டூர் அணைக்கு போகிற வண்டி 5 பாக்ஸ் தான். ஜம்முன்ருங்க வண்டி. யாரோ ஒருத்தர் மட்டும்தான் வராரு. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஜம்முன்னு உட்காருங்க, படுத்துங்க. ஒருத்தர் கூட இல்லைங்க, அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்க வண்டி. பார்க்கலாம் போக போக எத்தனை பேர் ஏறுறாங்கன்ட்டு மக்களே. ஹாய் மக்களே, வணக்கங்க. கரெக்டாக வண்டி 5 மணிக்கு டான்னு கிளம்பிருச்சு ஈரோடு ஜங்ஷனை விட்டு. அருமையான வண்டிங்க. கூட்டமெல்லாம் கிடையாது, ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க வண்டி. ஒன் ஹவரில் சேலம் போயிருங்க. ஜம்முன்னு இருக்குது. எல்லா ஸ்டாப்புமே நின்று போகிற வண்டிங்க இது. பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு எதிர்பார்க்கலாங்க. வெறும் 5 பாக்ஸ் தான். 5 பாக்ஸுக்கு ஆள் இல்லைங்க, கம்மி தான். டைம் பாருங்கள். ஈரோடு ஜங்ஷனில் எப்பயுமே பிஸியான ஜங்ஷனுங்க. நொடிக்கு வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது. ஈரோடு சந்திப்பு. வணக்கங்க. கரெக்டாக 5:20 ஆனங்கூர் ஸ்டாப். எல்லாம் சின்ன ஸ்டாப்பு தாங்க. காவேரி ஆனங்கூர்.
சிக்னல் போட்டிருக்குங்க, அவ்வளோதான் விட்டுட்டாங்க. காவேரி ஸ்டாப்புங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:20. G35ங்க. சங்கரி துர்க்கம் வந்துருச்சு வண்டி. ஒரு 5 நிமிஷம் வண்டி முன்ன பின்ன வருதுங்க, அவ்வளோதான், வேறு ஒரு பிரச்சனை இல்லை. சங்கரி துர்க்கம் ஸ்டாப்பு. இதாங்க வெயில் அடிக்குது, அப்புறம் காலங்காலத்தில் லைட்டாக கொஞ்சம் குளிருது. சங்கரி துர்க்கம் ஸ்டாப். டைமு 5:35ங்க. 5:35. ஜம்முன்னு படுத்து தூங்குறாரு. எல்லாம் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கரி துர்க்கம் ஸ்டாப். சின்ன ட்ரெயினுங்க, 5 பாக்ஸ் தானே. இப்போ பாருங்கள், அவர் ஒரு செகண்டு தான் நிற்க, உடனே எடுத்துருவாங்க வண்டியை. சிக்னல் விட்டாங்க பாருங்கள். அவ்வளோதாங்க, லைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார், வண்டி கிளம்பிருச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஊதிட்டாங்க. செகண்ட் தான், நின்ன உடனே எடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க. பச்சை லைட்டு. வண்டி கிளம்பிடுச்சுங்க, நின்ன உடனே கிளம்புது வண்டி. 30 செகண்டில் இல்லைங்க, 20 செகண்டு தான். வணக்கங்க. கரெக்டாக மணி 5:45. மாவேலிப்பாளையம். கொஞ்சம் லைட்டாக பனி பெய்கிற மாதிரி இருக்குங்க, குளிருது லைட்டாக. பாருங்கள் ஜங்ஷன் எங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? மாவேலிப்பாளையம். 5:45ங்க. 5:45. மக்களே வணக்கங்க. கரெக்டாக 5:55 மகுடஞ்சாவடி. ஒரு செகண்டு தாங்க, 30 செகண்டு தான் வண்டி நிற்குது, உடனே எடுத்துட்டாங்க. போகலாம் 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 போகலாம். மகுடஞ்சாவடி. ஏதோ பேசஞ்சர் நிற்குது, எக்ஸ்பிரஸுங்க. ஆறு 20 சேலம் போயிருங்க வண்டி. மகுடஞ்சாவடி. ஆறு 5ங்க. வீரபாண்டி ரோடு. சரியான குளிருங்க வா. இது ஒரு சின்ன ஸ்டாப்பு தாங்க, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டாப். அடுத்து சேலம் தாங்க. கரெக்டான டைமு வண்டி. வீரபாண்டி ரோடு ஸ்டாப். 6:05க்கு வந்துருச்சுங்க வண்டி. இந்த சைடு பேசஞ்சர்ஸ் கம்மிங்க, எக்ஸ்பிரஸ் அதிகம். அவ்வளோதாங்க, உடனே வண்டி எடுத்துருவாங்க. ஒரு செகண்டு தான் நிற்கும். வீரபாண்டி ரோடு. அவ்வளோதாங்க, தலைவர் வெளியே வந்துட்டா. அப்படி சிக்னலுன்னு நினைக்கிறேங்க. வணக்கம் மக்களே.
கரெக்டாக 6:20க்கெல்லாம் வந்துருச்சுங்க சேலம். ஆன் டைமு, ஒரு நிமிஷம் கூட லேட்டும் கிடையாது, குறைவும் கிடையாதுங்க. கரெக்டான டைமு 6:20 சேலம் ஜங்ஷன். ஜம்முன்னு இருக்குங்க வண்டி, குறை சொல்லாத அளவுக்கு ஸ்பீடு, சரியான வேகத்தில் தான் வந்துச்சு. பிளாட்ஃபாரம் வந்து 3ல் வருதுங்க வண்டி, 3 இல்லாட்டி 4. சரியான ரன்னிங்க, செம்ம ரன்னிங் இந்த வண்டி. சேலம் ஜங்ஷனுங்க. கரெக்டாக இது 7:40 போயிருங்க மேட்டூருக்கு. ஜம்முன்னு இருக்கு பாருங்க, இன்ஜினை நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஜம்முன்னு. சரியான குளிருங்க. என்னங்க சேலத்தில் இவ்வளோ குளிராக இருக்குது, கரூர்லலாம் இல்லைங்க. இந்த டைமில் கரூரில் இருந்துச்சா வேக்காடாக தான் எழுந்திருப்போம். சேலம் ஜங்ஷன். கூட்டமெல்லாம் கொஞ்சம் கூட இல்லைங்க கூட்டம். சும்மா இந்த ட்ரெயினுக்கு ஒரு பெட்டிக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க. மொத்தமாகவே 5 பாக்ஸுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். சேலம் ஜங்ஷன் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. செம்ம டீன்ஸாக இருக்கும் இந்த வண்டி. 3 தாங்க, பிளாட்ஃபாரம் 3ல் தான் வருது. சேலம் சந்திப்பு. வணக்கம் வணக்கம், குட் மார்னிங் சேலம். வணக்கம் கைஸ், எல்லாத்துக்குமே குட் மார்னிங், காலை வணக்கம். இனிய நாள், நல்ல நாளாக தொடங்கட்டும் அனைவருக்கும் நண்பர்களே. சும்மா ஒரு 5 நிமிஷம் நிற்குங்க, அவ்வளோதான் வண்டி. உடனே கிளம்பிடுன்னு நினைக்கிறேன். இங்கே எத்தனை பேர் ஏறுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கேயும் கூட்டம் இல்லைங்க, இங்கேயும் ஒரு 10 பேர் தான் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். சேலம் ரயில் நிலையம் செம்ம நீட்னஸாக இருக்குங்க. இது கூட்டம் இருக்கா இல்லைங்க கம்மியாக இருக்குது. இதுவும் நல்ல எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கிற ஒரு ஜங்ஷனுங்க. சேலம் ஜங்ஷனும் திருச்சி மாதிரி தான், கூட்டமெல்லாம் இல்லைங்க. நம்ம மட்டும்தான் ட்ரெயினில் போவோம் ஜம்முன்னு. எல்லாருக்கும் குட் மார்னிங்க. காலையில் 6:20. துப்பறிவல் பணியாளர்கள் எல்லாம் வேலைக்கே ரெடியாகிறாங்க. கரெக்டாக சேலத்தில் இருந்து 6:20 வண்டி எடுத்துட்டாங்க. 6:15 வந்துருச்சுங்க வண்டி. கரெக்டாக நீங்கள் வந்து 6 மணிக்கே வந்துடுங்க. இந்த வண்டி 6:15 6:10 ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுது. உடனே வண்டி எடுத்துடுறாங்க. ஒரு 3 நிமிஷம் தாங்க நின்றுச்சு வண்டி. அருமையானது. சார்ஜ் வெறும் 15 ரூபா தாங்க. சேலத்துலேருந்து 15 ரூபா தான், ஈரோட்டிலேருந்து 25 ரூபா. ரொம்ப கம்மிங்க சார்ஜ் ரேட், ரொம்ப கம்மி இந்த ட்ரெயினுக்கு. ஈரோட்டிலேருந்து சேலம் வரனால கம்மி தாங்க. காலையில் குளிருக்கு அருமையாக இருக்குங்க. நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சேலம் காலையில் காலங்காத்தால் பாருங்கள், பனி மூட்டத்தோட அப்படியே பல்லெல்லாம் நடுங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்குங்க.
ரிட்டன் வர்றக்கெல்லாம் ட்ரெயின் கிடையாதுங்க. ரிட்டன் வரப்போலாம் போய் டேமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது பஸ்ஸில் வந்துடுங்க. ஏன்னா ரிட்டன் மறுபடியும் 6:30க்கு தான் ட்ரெயின் நைட்டு. ஒரே ஒரு ட்ரெயின் தான். இது போயிட்டு மறுபடியும் ரிட்டன் 6 மணிக்கு தான் வரும் ஈவினிங்கு. சேலம் ஜங்ஷன் அவுட்ருங்க, ஜம்முன்னு இருக்குது. காலைல பாருங்கள், டீ கடையிலேருந்து எல்லா பக்கம் நம்ம ஆளுங்க வேலைக்கு போகிறாங்க பாருங்கள். சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க. நம்மளும் காலங்களில் 5 மணிக்கே வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. வீடியோ எடுக்கிற வேலை நம்ம அவங்களையும் விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ட்ரெயின் பாருங்கள், ஃபேஸ் அங்கே இருக்குது. யார் தலைவர் எட்டி பார்க்குறாரு? அவர் இவருங்க, அந்த கொடியாட்டுறவருங்க. அந்த கொடியாட்டுறவர் பேர் என்னன்னு தெரில, என்ன பைலட்டுன்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அவ்வளோதான், சேலம் அவுட்டு கேபினுங்க. இன்னொரு சும்மா ஒரு 300 மீட்டரில் வந்துடும். இந்த இதாங்க எல்லா ஜங்ஷன்லேயும் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே ஒரு ட்ரெயின் நிற்குது. ஆனால் என்னன்னு தெரில, எதுக்காக கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சால் இதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இதாங்க சேலம் அவுட் கேபினு. அவ்வளோதாங்க, ட்ராக் மாறிடுச்சுங்க. நேராக போனால் பெங்களூர், ஒசூர், தருமபுரிங்க. நம்மால் தலைவர் ட்ராக் மாறிட்டா. அப்படி வழி பாருங்கள், சுரங்கப்பாதை மாதிரியே இருக்குது. ஜம்முன்னு இருக்குங்க. வண்டி எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள். ஓமலூருங்க ஸ்டாப்பு. செம்மையாக இருக்கலங்க, வியூ பார்க்க பட்டாசாக இருக்குது. அடுத்த ஸ்டாப்பு ஓமலூருங்க. இந்த மாதிரி ஜேர்னி யாரும் மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 30 கிலோமீட்டர் தாங்க. 33 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் சேலத்துலேருந்து மேட்டூர் டேமு. அருமையான ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் டைமிங் தாங்க தப்பு. ஒரு கரெக்டாக ஒரு ஈரோட்டில் ஒரு 7:30 மணி போல் எடுத்தாங்கன்னா இங்கே வந்து சேர ஒரு 9:30 மணி ஆச்சுன்னா கூட்டம் வரும். 5 மணி எடுக்கிறனால கூட்டம் இல்லைங்க, கம்மி தான். அவ்வளோதாங்க. இன்னைப்பா மேலே பாருங்கள், ஜம்முன்னு இருக்குங்க. மேலே ட்ரெயின் போகுதுங்க, ட்ரெயின் போகுது. இங்கே காட்டுறேன். செம்மையாக இருக்குது பாருங்கள், வேறு லெவல் வியூங்க. பறந்துடுச்சுங்க அந்த வண்டி, சரியான ஸ்பீடு அந்த வண்டி. ஓமலூர் சந்திப்புங்க. விவசாய பூமி. ட்ராக் பாருங்கள், ஊருப்பட்ட ட்ராக்குங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக போச்சு. செம வியூ.
ஊரில் அதிகமாக ரொம்ப கம்பு தாங்க போட்டிருக்காங்க. மாங்காய் மரம் பாருங்கள், ஊர் ஜம்முன்னு இருக்குங்க, விவசாய நிலம். விவசாய பூமிங்க. தண்ணி தான் கர்நாடகாரன் திறந்து விட மாட்டேறாங்க. தண்ணியும் இல்லைங்க, என்ன பண்ணுறது பாவம். சோளங்க, மக்காச்சோளம், கம்பு, மயில் பாருங்கள் விளாண்டுருக்கு. நம்ம ஊர் மாதிரியே இருக்குங்க அச்சஸில். இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கையே தனி வாழ்க்கைங்க. பூச்செடிங்க, சரியான பனிங்க. பனி மூட்டம் தெரியுதா உங்களுக்கு? காட்டு பனி. கரெக்டாக 6:40ங்க. ஓமலூர் ஊர் பாருங்கள், ஜம்முன்னு இருக்கு. நிலம் செம்ம, எல்லாமே கிராமங்க. கிராமம்னாலே மாஸ் தான். ஓமலூர் ஸ்டாப்புங்க. அவ்வளோதாங்க, அடுத்து வந்துருச்சு மேட்டூர். அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் போயிருங்க. நம்ம ஊர் மாதிரியே இருக்கு பாருங்க. சில செங்க சோலை, எல்லா வேலையும் இங்கே இருக்குங்க. இந்த மாதிரி தாங்க வீடு கட்டணும். ஆடு மாடுகளோட ஜாலியாக இருக்கலாம். நம்மக்கிட்ட தான் நிலம் இல்லைங்களே, இல்லாட்டி நம்ம தான் விவசாயம் பண்ணாமல் இருப்போம். நம்ம ஊர் கரூர் சைடெல்லாம் அவ்வளோக்கு இல்லைங்க. கரூர், திருச்சி, மதுரை பனியெல்லாம் இல்லைங்க. அங்கே காட்டு வெயில் அடிக்குது. காலையில் எழுந்திரிச்சாலே வெயில் முகத்தில் தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கெல்லாம் பரவாயில்லைங்க, எவ்வளோ சூப்பரு, செம்ம குளிருதுங்க. பனிக்காலம் மாதிரி தான் போய் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள். ஓமலூர் ஸ்டாப் மக்களே. கரெக்டாக வண்டி ஆன் டைமு 7:40. வியூ பாயிண்ட் பாருங்கள், அப்படியே வளைஞ்சு போகுது ஜம்முன்னு. பூட்ஸு நிற்குதுங்க, பரவாயில்லையே. இங்கிட்டிருந்து பெரிய ட்ராக்கு. இந்த மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம சேலம் தாங்க போகணும், இல்லை வேறு எங்கேயாவது போகுதா பாருங்கள். பூட்ஸ் எவ்வளோ பூட்ஸ் நிற்குது அப்பா. பாருங்கள், ஓமலூர்ன்றது இதாங்க. எவ்வளோ அழகான ஒரு கிராமம், அருமையான ஊர். வாய்க்கால் தண்ணி இல்லை. வாங்க இன்றைக்கி போய் மேட்டூர் டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துடலாம். டுடே நிலவரம். ஓமலூர் சந்திப்பு போர்டு இங்கே இருக்கு பாருங்கள். இதாங்க நம்ம ஓமலூரோட பூமி, விவசாய பூமி. வீடு பக்கத்தில் நிலம், வயக்காடு, ஜம்முன்னு இருக்கு பாருங்க ஊர். அவ்வளோதாங்க, மேச்சேரி சாலை. அடுத்து மேட்டூர் தாங்க. அப்படியே மேட்டூரும் பார்த்துட்டு பஸ்ஸில் கிளம்பிடலாம். ஆனால் ட்ரெயின் டிக்கெட்டு தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி, 25 ரூபா தான். சேலம் ஈரோட்டிலேருந்து மேட்டூர் டேமுக்கு வந்து வெறும் 25 ரூபா தாங்க. டிக்கெட் ரேஞ்சு கம்மி பண்ணியிருக்காங்க. இல்லை ஜம்முன்னு இருக்குங்க ஊர்.
விவசாயம்தான். இனிமேல் குளம் அது மாதிரி நிறைய வருங்க. இந்த தண்ணி தேக்கி வைக்கிற வேறு வழியே இல்லைங்க. ஆஹா, ஜம்முன்னு இருக்கு. மேச்சேரி சாலை 7 மணிக்கெல்லாம் வந்துச்சு. ஜம்முன்னு இருக்கு மலைப்பகுதி. தண்ணி கம்மினால எல்லாம் வறண்டு கிடக்குதுங்க. ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மி, அதனால தான். ஏழு மணிங்க. மேச்சேரி சாலை ஸ்டாப்பு. மேச்சேரி சாலை ஸ்டாப். இன்னொரு 30 நிமிஷத்தில் போயிருங்க. அரை மணி நேரத்தில் 20 நிமிஷத்தில் போனால் கூட போகும். இருந்தாலும் 7:30 அலோடு விட்ருக்காங்க. பார்க்கலாம். மேச்சேரி ஸ்டாப். பூட்ஸ் அதிகமாக போகுது, அதனால தான். பூட்ஸ் நிற்கிது பாருங்கள். பூட்ஸு நிலக்கரிங்க. மரமெல்லாம் நிறையா இருக்குங்க. மாங்காய் மரம், தென்னை மரம் நிறையா இருக்குது. ஜம்முன்னு இருக்குங்க ஊர். சரியான குளிர். நம்ம பெங்களூர் குளிர் தாங்க இது. மயில் ஓடுது பாருங்கள். தக்க 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 ஓடு ஓடு ஓடு. பெங்களூரில் என்ன குளிரோ அதே குளிர் தாங்க இங்கேயும். அப்பா சரியான குளிர். ஜம்முன்றுங்க. சூரியன் வருது. இப்போ தாங்க சூரியன் அப்படியே வருது வெளிச்சத்துக்கு. அப்பா பாருங்க. ஃபுல்லாக தென்னை மரம். விவசாயங்க. ஃபுல்லாக விவசாயம்தான். தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் எல்லாமே செம்ம செழிப்பாக இருக்குங்க. தண்ணி தான் குறைவா போச்சு. இங்கே பூட்ஸு இருந்தால் இந்த கம்பெனி தாங்க. என்ன கம்பெனின்னு தெரில. ஆனால் பூட்ஸு இங்கேருந்தா ஊருப்பட்ட பூட்ஸு கிளம்புது. இப்போ தான் தெரியுதுங்க ஏன் இவ்வளோ பூட்ஸ் இந்த ரூட்டில் இருக்குன்ட்டு. இந்த ஊருக்காரங்க எதாவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள். இது என்ன கம்பெனி அப்படின்ட்டு. நிலக்கரி தாங்க அள்ளிகிட்ருக்காங்க. பின்னாடி மழை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நிலக்கரி தான் பிடிச்சி அள்ளிகிட்ருக்காங்க. ஜேசிபி அள்ளி போடுது பாருங்கள் நிலக்கரியை.
இல்லை வணக்கங்க, மேட்டூர் ஸ்டாப்பு வந்தாச்சு. ஜம்முன்னு வந்தாச்சுங்க. காலையில் கரெக்டாக 7:40 ஆன் டைமு. மேட்டூர் அணை சும்மா சின்ன ஸ்டாப்புங்க. அப்பா இதுக்கு மேலே வண்டியே கிடையாது. இதுக்கு மேலே ஈவினிங் 6 மணிக்கு தான் வண்டி. அதனால் போய் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு ஏறினா ஏறிக்கோங்க. இல்லாட்டி பஸ்ஸு பெஸ்ட்டுங்க. பஸ்ஸில் போய்க்குங்க. போகும்போது பஸ்ஸில்